இன்றைய நாள் 8/6/2026 திங்கட்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கர்லிங்கம் பார்த்திபன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித குழியில் இதுவரை 302 சடலங்கள் மீட்பு. 2.5 மில்லியன் மாயம். முக்கிய கலந்துரையாடலுக்காக கூட உள்ள கோப் குழு. வெள்ளாவளி பிரதேசத்தில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. யாழில் பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி கவனஈர்ப்பு போராட்டம். எத்தியோப்பியாவில் கடத்தப்பட்ட 3 இலங்கையர்கள் மீட்பு. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் மரணம். சங்கீதனை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு விசேட கடிதம். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்ய ஒரு திட்டம். இந்தியர்கள் ஈரான் பயணத்தை தவிர்க்க மத்திய அரசு உத்தரவு. மத்திய கிழக்கில் மீண்டும் வெடித்த போர். ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல். செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panasiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.